லாஸ்ட் எபிசோட்ல நம்மளோட ஹீரோயின் வந்து ஒரு ஹோட்டலோட வாசல்ல நின்னுட்டு இதை விலைக்கு வாங்க போறேன் அப்படின்னு சொல்லி பேசிட்டு இருக்கா. அதை கேட்டுட்டு அவங்க பசங்களும் சந்தோஷப்பட இப்ப உள்ளுக்குள்ள போயிட்டு அந்த ஹோட்டலோட விலை என்ன அப்படின்னு சொல்லி கேட்டா அதோட ஓனரோ என்னமாச்சு எல்லாம் வந்து பாதி ஊருக்கு மேல மூழ்கி போச்சு, அது மட்டும் இல்லாம பிளேக் நோய் வந்து எல்லாரும் இறந்துட்டு இருக்காங்க, இந்த மாதிரி டைத்துல வந்து ஹோட்டல்ல விலைக்கு வாங்க போறியா அப்படின்னு சொல்லி கேட்க உனக்கு என்னையா வந்துச்சு விலைய மட்டும் சொல்லு அப்படின்னு சொல்ல அவனும் வந்து இன்னைக்கு யார் முகத்துல முழிச்சோம் தெரியலப்பா அப்படின்னு சொல்லி சந்தோஷப்பட்டு இருக்க. நம்ம ஹீரோயினோட பையனும் வந்து ஒரு 10,000 ரூபாயை எடுத்து வச்சுட்டு இந்த ஹோட்டல்ல எங்க அம்மாக்கே கொடுத்துருங்க அப்படின்னு சொல்ல அவனும் வந்து கண்டிப்பா தம்பி ரொம்ப சந்தோஷம் அப்படின்னு சொல்லிட்டு அந்த காசை எடுத்து என்ன ஆரம்பிச்சிடறான். 8,000 ரூபாய்க்கு வைக்கலான்னு பார்த்தா 10,000 ரூபாய் வரைக்கும் கிடைச்சிருச்சு, பரவாயில்லையே அப்படின்னு சொல்லிட்டு தனக்குள்ளேயே பேசிட்டு இருக்க. இப்போ 20,000 ரூபாய் தரேன் அப்படின்னு சொல்லிட்டு ஒரு குரல் கேக்குது. நம்மளோட ஹீரோயினும் திரும்பி பார்த்தா அந்த இடத்துல அவளோட தங்கச்சி நடந்து வந்துட்டு இருக்கா. உனக்கு 20,000 ரூபாய் தரேன், இந்த ஹோட்டல்ல வந்து எனக்கு கொடுத்துரு அப்படின்னு சொல்ல இப்ப நம்மளோட ஹீரோயினுக்கு கோவம் வந்துருது. எதுக்காக எப்ப பார்த்தாலும் எனக்கு எதிராக பேசிட்டு இருக்க அப்படின்னு சொல்ல இன்னொரு வீடியோட ஃபுல் லிங்க் கீழே கொடுத்துருக்கேன், மறக்காம செக் பண்ணி பாருங்க. வீடியோ பிடிச்சிருந்தா நம்மளுடைய சேனலுக்கு சப்ஸ்கிரைப் பண்ண